ஜியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். எல்எஸ்ஜி vs சிஎஸ்கே மேட்ச் நம்ம வந்து ஈகானா ஸ்டேடியமில் பார்த்துருப்போம், லக்னோவில். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் ஜெயிக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக. ஸோ டாஸே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கனால டாஸும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். டாஸ் ஜெயித்த பிறகு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவை வந்து பேட்டிங் ஆட விட்டாங்க, அவங்க ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முடிவு நல்ல முடிவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா சேசிங் வந்து ஓரளவுக்கு ஈஸி டியூ இருக்கிற கண்டிஷன்ஸில். பட் வந்து போலிங் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் சொன்ன மாதிரி வந்து பால் கிரிப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், உத்தரப்பிரதேசில் இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு இருக்குது. அந்த மழை காற்றுனால வந்து டியூ ஃபேக்டர்னு கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த ஈரம் வந்து அதிகமாக இருக்கும், பர்டிகுலர் அவுட் ஃபீல்டெல்லாம். சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட விட்டுருக்காங்க. பேட்டிங் ஆட விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து பெரும்பாலும் சொல்கிறது தான் பவர் பிளே. ஃபஸ்ட்டு 6 ஓவரில் வந்து எப்படி போலிங் போடுவாங்க அப்படின்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அவங்களுக்கு அது எவ்வளோ முக்கியமான கட்டமோ, இந்த பக்கம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து பேட்டிங் எப்படி ஆடுவாங்க அதே அளவுக்கு முக்கியமான ஒரு கட்டம் தான். சஞ்சு சாம்சன் போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்னிங் ஸ்டார்ட் கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உருவில் பட்டேல்னால் வந்து ஏகப்பட்ட ரன்ஸ் வந்துருந்தது பவர் பிளேயில். பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரே வந்து கொலாப்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பவர் பிளேயில் எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பார்த்துடலாம். முதல்ல 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 2 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரன் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அதனால் வந்து ரன் ரேட் ஓகே. பட் வந்து T20 கிரிக்கெட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேலேயே வந்து 50 ரன்ஸ் மேலே அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து போன மேட்ச்சில் வந்து 90 ரன்ஸ் மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து 36, 37லாம் வந்து ரொம்ப குறைவான ஸ்கோர் தான். அதுவும் 2 விக்கெட்டு விழுந்திருக்கு. பெரும்பாலும் நான் சொல்கிற ஒரு தம்பு ரூல், 3 விக்கெட் விழுந்தாலே வந்து போலிங் டீமுக்கு டாமினேஷன் இருக்கிற மாதிரி தான். இங்கே 2 முக்கியமான விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட்டில் இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சோட விக்கெட் வந்து வெறும் 20 ரன்லேயே வந்து வாங்கிட்டாங்க. ஸோ 20 ரன்னுக்கே வந்து சஞ்சோட விக்கெட் விழுந்த பிறகு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த பேட்டர் யாருன்னு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்ச விஷயந்தான். உருவில் பட்டேல் தான் இன்ஃபார்ம் பேட்டராக இருக்கார். இந்த பக்கம் வந்து அதே போல் பவர் பிளேயில் ருத்துராஜ் கைக்வாட் கூட வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அவரும் வந்து வெறும் 13 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ ஒரு டாப் ஆர்டர் வந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாங்க. உருவில் பட்டேல் கூட அந்தளவுக்கு அடிக்கலை. அவரும் வந்து பார்த்திங்கன்னா 6 ரன்ஸில் வந்து பவர் பிளே ஆன உடனே வந்து அவுட் ஆனார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு கிடச்சிருக்கு. பட் அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து 7லேருந்து 15 ஓவர்ஸ், அந்த 9 ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா 90 ரன்ஸ் அடித்தாங்க. அந்த 90 ரன்ஸ் சொல்லும்போது அந்த 9 ஓவரில் வந்து ரன் ரேட் வந்து பார்க்கும்போது 10 இருந்துச்சு. 10 ரன் ரேட் மிடில் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரன் ரேட், ஒரு சரியான கம்பேக். இந்த மாதிரி ஒரு கம்பேக் சிஎஸ்கே கொடுப்பாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 டவுன் 2 டவுன் பேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க மேலே ரொம்பவே வந்து டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 விக்கெட் விழுந்த பிறகு வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து நம்ம எதுவும் பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து கார்த்திக் சர்மா ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் ஆனார். 71 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 42 பந்தில். அதே போல் வந்து அவரோட பவுண்ட்ரிஸ் 6 பவுண்ட்ரிஸ், 5 சிக்ஸஸ் அடித்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு கூட 169.04. இந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட். T20 கிரிக்கெட்னாலே வந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம். ரொம்ப குவிக்காக ஆடி கொடுத்துருக்காரு கார்த்திக் சர்மா. இப்போ இருக்கிற ஃபார்ம் நான் கூட வந்து சொல்லியிருப்பேன் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் கூட, கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸாக இருக்க போகுது. ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணானா கூட போக போக வந்து ஓரளவுக்கு அவர் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா டீம் நம்பி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து அவரோட ஃபார்ம் கூட நான் சொன்ன மாதிரி வந்து 2025, 2026 சீசனில் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபார்மை வந்து இப்போ இந்த சமீபத்தில் சிஎஸ்கேக்கு ஒரு லாஸ்ட்டு 4 மேட்ச் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதே போல் நேற்று மேட்ச்சில் கூட ஒரு சரியான ஸ்கோரிங் 71 ரன்ஸ் வந்து அடித்தார். அவருக்கு வந்து சில பேருங்க வந்து ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஸ்கோரை வந்து ஓரளவுக்கு கொண்டு போனாங்க. அதில் டெவால் ப்ரூவிஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபெயில்டு பிளேயர் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து டெவால் ப்ரூவிஸ் ஆட உள்ள, ஏன்னா இன்ஜுரி காரணனால வந்த பிறகு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்லேயே வந்து பல முறை அவுட் ஆனார். சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருந்துச்சு டெவால் ப்ரூவிஸ் அஸ் அ ஃபாரின் பிளேயர். ஏன்னா ஒரு பேட்டரை எடுக்கிறாங்க, அந்த ஒரு பேட்டரே வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணனா இந்தியன் பேட்டர்ஸ் மாதிரியே மொத்தமாக வந்து டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது.
அந்த பட்சத்தில் பார்க்கும்போது நேற்று வந்து டெவால் ப்ரூஸ் ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு. 25 ரன் அடிச்சிருந்தார் 16 பந்தில். இதில் வந்து 2 சிக்ஸஸ் வேறு அடித்தார். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரைக் இருந்துச்சு. பட் அந்த ஸ்கோரை வந்து பெரிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல ஹாஃப் செஞ்சுரியாக. பட் பார்ட்னர்ஷிப் மட்டும் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. கார்த்திக் சர்மா அண்ட் டெவால் ப்ரூஸ் இடையில 70 ரன்ஸ் வந்திருந்தது. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, 90 ரன்ஸ் வந்திருக்குன்ட்டு மிடில் ஓவர்ஸில். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2 பேட்டர்ஸு. ஸோ ஓவரால் இந்த மிடில் ஓவர்ஸை நம்ம டோட்டல் ஸ்கோர் பார்க்கும்போது 127 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு டவுன்ஃபால் அந்த பவர் பிளேயில் கீழே வந்த பிறகு இது ஒரு பெரிய அளவுக்கு கம்பேக். அதுக்கு பிறகு வந்து டெத் ஓவரில் கூட வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. அதாவது வந்து 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் அந்த 5 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ 60 ரன்ஸில் வந்து ரன் ரேட் பர் ஓவர் நீங்கள் பார்க்கும்போது 12 இருந்துச்சு. இதிலே வந்து ஒரு விக்கெட் மட்டும்தான் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே ஃபைனல் ஸ்கோர் பார்க்கும்போது 177 ரன்ஸ் அடித்து 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடுத்தது நான் சொன்ன மாதிரி வந்து டெத் ஓவரில் யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பார்த்துடலாம். சிவம் தூபே இவர் வந்து போன மேட்ச்சில் நம்மளுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸு வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணார். மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வந்து அவரோட ரோல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவரை கூட வந்து இன்னொருத்தர் பங்கு எடுத்தவர் பார்த்திங்கன்னா வந்து பிரசாந்த் வீர் போன முறை கூட வந்து தலா 2 சிக்ஸ் அடித்து சென்னையில் வந்து மேட்ச் ஜெயிக்க விட்டாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம லக்னோவில் நேற்று மேட்ச் பார்க்கும்போது கூட வந்து 32 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நாட் அவுட் பேட்டராக இருந்தார் 16 பந்தில். இதில் வந்து 3 பவுண்டரிஸ் அடித்தார். அதே போல் 2 சிக்ஸஸ் அடித்தார். அவருக்கு மறுபடியும் வந்து பார்ட்னர் அமைஞ்சது பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் கூட பிரசாந்த் வீர் தான். அவரும் வந்து 13 நாட் அவுட்டாக இருந்தார். அதே போல் வந்து ஒரு பவுண்டரி அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் சிவம் தூபேல பார்த்தீங்கன்னா 200. அதாவது நான் கொஞ்சம் சொன்னேன் லவ்ஸியாக ஆடுறாரு, இவர் வந்து குயிக்காக ஆட மாட்டேன்றார் அப்படின்னு சொன்னேன் ஒரு 2 மேட்ச்சுக்கு முன்னால் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா. பட் அதை கூட கம்பேர் பண்ணும்போது நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து அவர் எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஃபைனல் ஓவர்ஸில் பெரிய ஸ்கோரை வந்து கொண்டு வரத்துக்கு வந்து அவரோட எஃபர்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப் சிவம் தூபே அண்ட் பிரசாந்த் வீர் இடையில பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ் வந்தது. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கூட வந்து டெத் ஓவரில் ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவோட ஸ்கோர் 177 பத்துமான்னு கேட்கும்போது எல்எஸ்ஜி அகெயின்ஸ்டாக ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் கண்டிப்பாக அது பத்தாது. பட் அப்படி அடித்த பிறகு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல பவுலிங் வந்து போட்டு விக்கெட்ஸ்லாம் வந்து அற்புதமாக எடுத்துருக்கணும். பட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிறந்து கட்டிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் அதே போல் மிச்சல் மார்ஷ். ஜாஷ் இங்கிலீஷ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 90 ரன்ஸுக்கு மேலே கொண்டு போனார். அவர் கூட பார்ட்னர் கூட மிச்சல் மார்ஷ் போன முறை 2 பேர் சேர்ந்து 77 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. பட் இந்த முறை வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்க. 135 ரன்ஸ் அடித்தாங்க 2 பேர் மட்டுமே, மிச்சல் மார்ஷ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ். போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடித்தார். மிச்சல் மார்ஷ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இந்த முறை வந்து அப்படியே தலைகீழ இருந்துச்சு. மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 90 ரன்ஸ் அடித்தார் 58 பந்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 9 பவுண்டரிஸ் அடித்தார், 7 சிக்ஸஸ் அடித்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 236.84. ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட். அதாவது வந்து பவுலர்ஸ்க்கு வந்து திரும்பி ஒரு வாய்ப்பு, அதாவது வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இந்த 2 பேட்டர்ஸ் மட்டுமே. 187 ரன்ஸ் அடிக்கணும். இப்போ வந்து 135 இவங்களே அடிச்சிட்டாங்க. பவர் பிளேயில் ஒரு விக்கெட்டும் உழலை. ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து 86 ரன்ஸ் அடித்தாங்க. சரியான பவர் ஹிட்டிங். அதாவது வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்கல. எல்லா பவுலர்ஸும் வந்து பிறந்து கட்டிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தோம். எல்எஸ்ஜி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ மேட்ச்சை கூட சொல்லியிருப்பேன். எல்எஸ்ஜி இந்த ஒரு காம்படிஷன் 2026 ஐபிஎல்ல அவுட் ஆனால் கூட வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எலிமினேட் ஆன டீம் வந்து குவாலிஃபை ஆக போகிற டீமை வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 5வது பொசிஷனில் இருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு முன்னால். இந்த மேட்ச் தோல்வி பிறகு பார்த்திங்கன்னா 6வது பொசிஷன் வந்திருக்கு. ஸோ இது முக்கியமான காரணம் என்னென்னா, எல்எஸ்ஜி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம், நம்ம வந்து கொஞ்சம் வழியை காட்டினோன்னா போதும், நம்ம மேலே ஏறி உட்காந்துருவாங்க. அந்த அளவு தான் இருந்துச்சு நேற்று மேட்ச்சு. பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க இறக்கமே இல்லாமல் அடித்தாங்க. இதில் மிடில் ஓவர்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்கோர் 156 ரன்ஸ் அடித்து 3 விக்கெட் இழந்திருந்தாங்க.
எல்எஸ்ஜி. இதில் வந்து ரன்ஸ் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9 ஓவர்ஸ் கட்டத்தில் 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் நம்ம எடுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9 ஓவர்ஸில் 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் கூட வந்து 7.78. ஸோ இந்த ஒரு ரன் ரேட் வந்து நம்ம விட கம்பேர் பண்ணால் கம்மி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பவர் பிளே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனாக இருந்தாங்க. ஒரு விக்கெட்டும் லாஸ் பண்ண மாதிரியே போல் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனனால இது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ரிலாக்ஸாக ஆடி எப்படி இருந்தாலும் வந்து டோட்டலுக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. 150 இங்கே பாருங்கள் 15வது ஓவர் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 156 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து க்ளோஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க ஓப்பனர்ஸ். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் சொன்ன பிளேயர்ஸு திருப்பி ஃபார்முக்கு வந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் அவர் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. மிச்ச பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அடி வாங்கினவங்க தான், பர்டிகுலராக அன்ஷுல் கம்போஜ். ஸோ அப்துல் சமாத் இவரும் வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார்னு பார்த்தோம். பட் வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. 7 ரன்ஸ்க்கே அவுட் ஆயிட்டாரு. அப்படின்னு நம்ம வந்து பவர் பிளே முடித்த பிறகு ஃபைனல்ஸ் ஓவர் கொஞ்சம் 20வது ஓவர் வரைக்கும் நெயில் பைட்டிங் மேட்சாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 16.4 ஓவர்ஸில் மேட்சை முடிச்சுட்டாங்க. 188 ரன்ஸ் அடித்தாங்க. வெறும் அந்த 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் அதோட ஒரு மார்ஜின்லேயே வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரன் மட்டுமே வந்து 1.4 ஓவரில் அடிச்சுட்டாங்க. அதாவது வந்து ஒரு ஓவர்லேயே வந்து பொழந்து கட்டிட்டாங்க. அது யார் கேட்டிங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் தான் நிறைய அடி வாங்கியிருந்தார் நேற்று மேட்ச்சில். ஸோ விக்கெட் எதுவும் உழலை. ஸோ நம்ம வந்து பார்த்துலாம் எப்படி வந்து நிக்கோலஸ் புரான் ஆடிந்தார். நிக்கோலஸ் புரான் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுனால. கொடூரமான ஒரு ஃபெயிலியர் சொல்லும்போது ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த ரிஷப் பந்த், நிக்கோலஸ் புரான், அதுக்கப்புறம் ஏட்ரன் மார்க்கரம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். பட் நேற்று மேட்ச்சில் வந்து ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் ஆனார். 32 ரன் அடித்தார் 17 பந்தில். இதில் ஒரு பவுண்ட்ரி, அதே போல் வந்து 4 சிக்ஸஸ் அடித்தார். அந்த 4 சிக்ஸஸ் வந்து அன்ஷுல் கம்போஜோட பந்தில் தான். 16.4 ஓவரில் முடிச்சிருக்காங்க சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு. அதாவது 16.1 பந்து, அதாவது 17th ஓவர் ஆரம்பிக்கிறோம்னால 16.1 to 16.4 அந்த ஓவர்ஸ் 4 பந்தில் மட்டுமே வந்து தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிச்சிட்டார் நிக்கோலஸ் புரான். அதிலே 24 ரன்ஸ் வந்துச்சு அன்ஷுல் கம்போஜோட ஓவரில். அதிலே வந்து முடிச்சுட்டாங்க இந்த மேட்சை. இந்த பக்கம் முகுல் சௌத்ரி அப்படின்ட்டு ஒரு பிளேயரை வந்து ஜஸ்டின் லாங்கர் வந்து முக்கியத்துவம் நிறையவே கொடுத்து அவருக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்லாம் கொடுத்து எல்எஸ்ஜியில் பெரிய அளவுக்கு வளர்த்துட்டு இருக்காங்க இந்த பிளேயரை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தான் பிளேயர். பட் வந்து இப்போ சமீபத்தில் எல்எஸ்ஜிக்கு ஆடின்னு இருக்கார். ஒரு நல்ல கிளாஸியான பிளேயர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். அதே போல் நல்ல ஒரு 6 அடி மேலேயே இருப்பார். அவரோட பவர் ஹிட்டிங் கூட பார்த்திங்கன்னா சரியான பவர் ஹிட்டிங். ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஆஸ் அ நாட் அவுட் பேட்டராக இருந்தார். 13 ரன்ஸ் அடிச்சிருந்தார். 10 பந்தில் 2 பவுண்ட்ரிஸ் வரை கிடச்சிருக்கு. ஸோ நிக்கோலஸ் புரான் நான் சொன்ன மாதிரி வந்து 4 பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் வந்து அன்ஷுல் கம்போஜ் வந்து நேற்று சரியான அடி வாங்கியிருந்தார். அவரோட 10 பந்து மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி 10 பந்து, இந்த 4 பந்து சொன்னேன் 17வது ஓவரில் 24 ரன்ஸ் வந்திருக்குன்ட்டு. பட் அதுக்கு இல்லாமல் அதுக்கு முந்தினி இன்னும் ஒரு 6 பந்து, அதுக்கு முந்தினி ஓவர் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட மொத்தமாக சேர்த்து 52 ரன்ஸ் கொடுத்தார் அவர். ஸோ இது வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்குற ஒரு காட்சி கிடையாது. அன்ஷுல் கம்போஜ் வந்து எல்லா மேட்ச்சில் கிடைக்கிற வாய்ப்பில் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுப்பார். பட் வந்து நேற்று மேட்ச்சில் சரியான அடி அடிச்சிருக்காங்க அவரோட போலிங்கில். அதாவது கலீல் அஹ்மதுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அவர் அவுட் ஆகிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸும் கிடையாது. ஜேமி ஓவர்டன் அவரும் வந்து கிடையாது, ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டாக இருந்துக்கிட்டு. இப்படி இருக்கும்போது பவுலிங் அட்டாக் வந்து அன்ஷுல் கம்போஜ் மேலே தான் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து சொன்னேன் ப்ரீ மேட்ச்சில் கூட அவர் தான் முக்கியமான ஸ்பியர் ஹெட் பவுலராக இருப்பாருன்ட்டு. பட் அவர் வந்து நேற்று வந்து கதையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தான். அந்தளவுக்கு வந்து அடி வாங்கினார் நேற்று. ரன்ஸ் வந்து ஃப்ளோ லீக் அதிகமாகவே இருந்துச்சு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அதை எடுப்பாருன்னு பார்த்துருப்பாங்க. பட் வந்து அந்தளவுக்கு எதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போலிங் எல்எஸ்ஜி நம்ம அதை பற்றி வந்து பேசி ஆனோம். ஆகாஷ் சிங் சொல்லிட்டு ஒரு போலர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபிலெலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எல்எஸ்ஜி டீமுக்கு எடுத்திருக்காங்க. அவர் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து 4 ஓவர்ஸ் போட்டு 26 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தார். மேட்ச்சு அந்த இன்னிங்ஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் லாஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் எடுத்து பார்த்தால ஒரு ட்ரெடிஷனாக இருக்குது. மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிறகு பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்து செலிப்ரேஷனாக வந்து காட்டுறாங்க பிளேயர்ஸ் எல்லாமே. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா அக்கி ஆன் ஃபயர் போட்டுருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் நோஸ் ஹவு டு போல் இன் T20 கேம்ஸ்
அண்ட் டேக் விக்கெட்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதாவது வந்து அவர் யாரை வந்து விமர்சனம் பண்ணாங்க தெரியல. மேபி வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க கிரிக்கெட்டர்ஸ்க்கு. மேபி அவருக்கு கூட வந்து பண்ணியிருக்கலாம். அவர் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லிப்பு மாதிரி ஒன்று காட்டி இந்த இடத்துல 3 விக்கெட்ஸ் எடுத்த பிறகு ஒரு பிரம்மாண்டமான போலிங். இந்த சீசன் எல்எஸ்ஜி வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். டீம் எலிமினேட் ஆயிருக்கு IPL 2026 பட் வந்து ஏகப்பட்ட புது பிளேயர்ஸை வந்து உருவாக்கின்னு இருக்காங்க. இதுக்கு முன்னால் 2 வருஷம் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து உருவாக்குனாங்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் போலர்ஸ் சமீபத்தில் இந்தியன் கிரிக்கெட் சர்க்கியூட்டில். அவர் நேற்று மேட்ச் ஆடிந்தார். ஆனால் விக்கெட் எடுக்கலை, ரன்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கல. 26 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு 4 ஓவரில். இந்த சீசனில் அவர் ஃபைண்ட் அவுட் பிளேயர் பார்க்கும்போது பிரின்ஸ் யாதவ். நேற்று கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன்ஸ் கொடுத்துட்டாரு 4 ஓவரில், விக்கெட் எடுக்கலை. பட் வந்து அவர் ஒரு பெரிய அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விக்கெட் டேக்கிங் பவுலராக. இப்போ ஆகாஷ் சிங் கூட வந்து உருவாக்கின்னு இருக்காங்க. ஸோ ஜஸ்டின் லேங்கரோட ஒரு கோச்சிங் ரோல் கூட கீழே நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்து உருவாக்கி கொண்டு வராங்க. இவங்களாம் கூட சீக்கிரத்தை நம்ம இந்தியன் டீமில் கூட பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து முகமது ஷமி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். இந்த சீசன் மொத்தமே நல்ல ரன்ஸ் கொடுத்துருக்காரு. நேற்று மேட்ச்சில் கூட வந்து 41 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு 4 ஓவரில், வெறும் 1 விக்கெட் மட்டுமே எடுத்தார். ஷாபாஸ் அஹமத் கூட நான் சொன்ன மாதிரி வந்து ஆஸ் அ பார்ட் டைம் பவுலராக வந்து நிறைய அடிச்சிருக்காங்க அவரோட போலிங்லேயும். அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவரில் 45 ரன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ ஓவரால் வந்து எல்எஸ்ஜி போலிங் வந்து நல்லாவே அடி வாங்கிடுச்சு. பட் சிஎஸ்கே போலர்ஸ் பார்த்திங்கன்னா யார் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சரியான அடி வாங்கியிருந்தாங்க. அகில் ஹுசைன் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு புரியல. அண்டர் லைட்ஸ் ஆடும்போது, அதாவது வந்து செகண்ட் போலிங் போடும்போது கண்டிப்பாக அகில் ஹுசைன் ஒரு எஃபெக்டிவான பவுலராக இருந்திருப்பார். பட் வந்து அகில் ஹுசைன் பதிலாக வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து குர்ஜப்னீத் சிங்கை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே பேஸ் அட்டாக் இருக்குது. பட் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்பின்னர் பதிலாக ஒரு பேஸ் பவுலரை கொண்டு வருது. சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகலை. பட் அகில் ஹுசைன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா மேபி வந்து ஒரு விக்கெட்லாம் 2 விக்கெட் கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு வேகம் ஜாஷ் இங்கிலீஷும் சரி, மிச்சல் மார்ஷும் சரி, அவங்க அடிக்கிற வேகத்தில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பிரேக் போடணும். ஸோ ஸ்பின்னராக ஒரு பிரேக் அவர் கொஞ்சம் டேர்ன் பண்ணி பேட்டர்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிஎஸ்கே ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களா, அதை நம்ம கண்டிப்பாக வந்து யோசிச்சானோம். ஸ்பென்சர் ஜான்சன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச போலர்ஸ் கூட அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஏன்னா வந்து இது ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ரன்ஸ் வந்து லீக் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் போலிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இன்னொரு போலர் யார் எஃபெக்டிவாக இருந்தாங்கன்னா முகேஷ் சௌத்ரியும் வந்து எஃபெக்டிவாக இருந்தார். ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் நான் வந்து முகேஷ் சௌத்ரி பற்றி சொல்லியிருப்பேன். அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்து அந்த ஒரு ஷேப் வந்து கொண்டு வர்றார். அஸ் எ லெஃப்ட் ஆர்ம் போலராக ஆங்கிளும் வந்து க்ரியேட் பண்ணி கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வந்து போடும்போது வந்து விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நேற்று மேட்ச்சில் அவர் வந்து 3 ஓவர்ஸ் போட்டு 24 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். பட் அந்த மிச்சல் மார்ஷோட விக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ 3 விக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மிச்ச போலர்ஸு குர்ஜப்ரீத்தாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து அன்சுல் கம்போஜாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அடி வாங்கியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா போலிங் சுத்தமாக வந்து செட்டே ஆகலைங்க சிஎஸ்கே. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலான்னா வந்து சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க. அது பர்டிகுலராக கலீல் அஹமதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடிந்தார் 2023 சீசனில். அதே போல் வந்து டெல்லிக்கு ஆடின்னு இருக்காரு ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே ட்ரோஃபி, அந்த மாதிரி வந்து இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடும்போது. அவரும் வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணி உள்ளே எடுத்திருக்காங்க அவரை கலீல் அஹமத் பதிலாக. ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். அடுத்தது வந்து டேன் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இவர் சிஎஸ்கே மட்டும் கிடையாது, SA T20 அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் இன்னொன்று இருக்குது, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு JSK டீம், அந்த டீமுக்கு ஆடிட்டு இருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். ஸோ ஜேமி ஓவர்டன் என்ன மாதிரி ஒரு டைப்பான பிளேயரோ இவர் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராவல் பிண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் கூட இந்த சீசன் ஆடிந்தார். ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லேயும் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நம்பி ஏன் எடுக்கிறாங்கன்னா பர்டிகுலராக அந்த ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஓன் ஃப்ரான்ச்சைஸே தான் SA T20 அதுலேயும் ஆடின்னு இருக்கிற பிளேயரை தான் வந்து கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸ். பட் ஓவரால் பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் ஸ்டாண்டிங் படி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே 5வது பொசிஷன்லேருந்து 6வது பொசிஷன் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த 2 மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சாலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஜெயிச்சா தான் வந்து ஒரு
அந்த நெட் ரன் ரேட் கூட கரெக்டாக இவங்களுக்கு அமையும் சிஎஸ்கேக்கு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் ஜெயிச்சிட்ட பிறகு கூட நெட் ரன் ரேட் வந்து சரியாக இல்லாமல்னா கூட வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது குவாலிஃபை ஆகாமல் போகிறதுக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த 2 மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும் நல்ல ரன் ரேட் படி. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்எஸ்ஜி வந்து எலிமினேட் ஆன டீமில் ஒன் ஆஃப் த டீம்ஸ். அதே போல் வந்து இவங்க வந்து சிஎஸ்கேயோட ஒரு செலப்ரேஷன் மோடே மாற்றி விட்டாங்க. இதுக்கு மேலே வந்து வேறு என்ன டீம்ஸ் யார் எப்படி பண்ண போகிறாங்க தெரியாது. ஏன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து ஜிடி அகெயின்ஸ்டாக வந்து அகமதாபாத்தில் ஆட போகிறாங்க. ஸோ 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச் கட்டாயமாக சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்த்துடலாம் எஸ்ஆர்ஹெச் கூட வந்து எப்படி ஆட போகிறாங்க, எப்படி வந்து ஒரு காம்போசிஷன் இருக்கலாம். இத்தனை இன்ஜுரிஸ், ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது சிஎஸ்கேல. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அடிக்கடி வந்து புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. சில பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவங்களே வந்து மறுபடியும் இன்ஜுரி காரணத்தினால வந்து திரும்பி போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயின்ட்டுருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஹெட் டு ஹெட்டும் சரி, அதே போல் வந்து இந்த 2 டீம்ஸ் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கேயோட காம்போசிஷன் எப்படி இருக்கும். இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.